யாராவது உங்களை பகிரங்கமாக அவமானப்படுத்தி எல்லோருக்கும் முன்னால் சிரிக்க வைத்தால் உங்கள் மனது எரியும் அல்லவா? ஆனால் பிருந்தாவனத்தில் இளம் கிருஷ்ணர் ஒரு அகங்கார பண்டிதருக்கு அற்புதமான புத்திசாலித்தனமான பதிலடி கொடுத்தார். இந்த குட்டி கதையை கேட்டால் உங்கள் வாழ்க்கையே மாறும். முடிவு வரை கவனியுங்கள். பிருந்தாவனம், யமுனை ஆற்றங்கரை. அங்கே குருவின் போவனை நடந்து கொண்டிருந்தது. இளம் கோபாலர்கள், அதாவது கிருஷ்ணரின் நண்பர்கள் எல்லோரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணர் அவர்களுக்கு நடுவில் அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் எப்போதும் இனிமையான புன்னகை. அவரது புத்திசாலித்தனமும் அன்பும் எல்லோரையும் ஈர்த்தது. ஆனால் அங்கு ஒரு பண்டிதர் வந்திருந்தார். பெயர் அக்னிவர்மா. அவர் பெரிய பெரிய புத்தகங்களை படித்தவர். தன்னை உலகின் சிறந்த அறிவாளி என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் உள்ளுக்குள் பொறாமை கொதித்து கொண்டிருந்தது. எப்படி ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் இவ்வளவு பிரபலமாகலாம் என்று இரவு முழுவதும் யோசித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு கிருஷ்ணரின் புகழ் தாங்கவில்லை. எப்படியாவது கிருஷ்ணரை ஊர் மக்கள் முன்னாடி கேவலப்படுத்தணும்னு ஒரு திட்டம் போட்டார். ஒரு நாள் போதனை முடிந்தபின் யமுனை நதிக்கரையில் கிருஷ்ணர் தன் நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த அந்த பண்டிதர் கிருஷ்ணரை பார்த்து ஏளனமாக சிரித்தார். எல்லோரும் கவனிக்கும்படி சத்தமாக சொன்னார், அடடா, என்ன இது? அன்னப்பறவைகள் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு அழுக்கு பன்றி வந்து உட்கார்ந்திருக்கே. எல்லோரும் அதிர்ச்சியில் இருந்தனர். கூட்டத்தில் முணுமுணுப்பு எழுந்தது. கிருஷ்ணர் கோபப்படுவார் என்று எதிர்பார்த்த கூட்டத்திற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஆனால் கிருஷ்ணர் அமைதியாக தன் அழகிய புன்னகையுடன் நண்பர்களை பார்த்து சொன்னார், நண்பர்களே, பண்டிதர் சொல்வது சரிதான். அன்னப்பறவைகள் இருக்கும் இடத்தில் பன்றிக்கு என்ன வேலை? வாங்க, நாம இங்கிருந்து பறந்து போயிடலாம். உடனே நண்பர்கள் சிரித்துக்கொண்டே எழுந்தார்கள். அவர்கள் அனைவரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். கிருஷ்ணர் நாம் என்று சொல்லி தானும் நண்பர்களும் அன்னங்கள்தான் என்று காட்டினார். பண்டிதர்தான் பன்றி போல தனியாக நின்றார். கூட்டம் பெரிதாக சிரித்தது. என்ன புத்திசாலித்தனம் என்று கிருஷ்ணரை பாராட்டினார்கள். பண்டிதரின் முகம் சிவந்தது. அவர் உள்ளுக்குள் கொதித்தார். அவமானப்பட்ட அந்த பண்டிதர் வெறி கொண்டு அலைந்தார். சில நாட்கள் கழித்து ஊரே கூடியிருந்த ஒரு சபையில் கிருஷ்ணரை மீண்டும் வம்புக்கு இழுத்தார். கிருஷ்ணா, நீ பெரிய புத்திசாலின்னு இந்த ஊரே சொல்லுது. இதோ உன் முன்னாடி 2 பை இருக்கு. ஒரு பையில விலை மதிப்பில்லாத அறிவை தரும் அரிய வகை புத்தகங்கள் இருக்கு. இன்னொரு பையில சுவையான உணவும் மற்றும் தங்க காசுகளும் இருக்கு. இதுல உனக்கு எது வேணுமோ அதை நீயே எடுத்துக்கோ. எந்த பையை தேர்ந்தெடுக்கிறாயோ அதை நீ தாராளமாக உன் வீட்டுக்கே எடுத்துச் செல்லலாம். நான் உனக்கு அதை இலவசமாவே தந்து விடுகிறேன் என்றார். சபையே நிசப்தமானது. மக்கள் நினைத்தார்கள், கிருஷ்ணர் கண்டிப்பாக அறிவை தேடித்தான் போவார் என்று. அப்போதுதான் அவர் கௌரவம் காக்கப்படும் என்று. ஆனால் கிருஷ்ணர் கொஞ்சமும் தயங்காமல், தாராளமாக தருவதற்கு நன்றி பண்டிதரே. எனக்கு அந்த உணவு மற்றும் காசுகள் இருக்கும் பையே போதும். அதை நான் வீட்டுக்கு எடுத்துச் செல்கிறேன் என்றார். அந்த பண்டிதர் ஏளனமாக ஊரே அதிரும்படி விழுந்து விழுந்து சிரித்தார். பார்த்தீர்களா மக்களே, இவன் வெறும் சாதாரண சாப்பாட்டு ராமன் தான். இவனுக்கு அறிவை விட பணமும் சாப்பாடும் தான் முக்கியம். நானாக இருந்தால், என்னை தேடி இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருந்தால் அந்த அறிவு பொக்கிஷமான புத்தகங்களைத்தான் எடுத்திருப்பேன் என்றார் கர்வமாக. கிருஷ்ணர் முகத்தில் அந்த மாய புன்னகை பூத்தது. அவர் அந்த பண்டிதரை பார்த்து மென்மையாக சொன்னார், உண்மைதான் பண்டிதரே. பொதுவாகவே ஒரு மனிதன் தன்னிடம் எது இல்லையோ அதைத்தான் தேர்வு செய்வான். அந்த ஒரு பதிலில் பண்டிதரின் கர்வம் சுக்குநூறாக உடைந்தது. பண்டிதர் தன் தவறை உணர்ந்து வருத்தப்பட்டார். மொத்த சபையும் கிருஷ்ணரின் புத்திசாலித்தனத்தை பார்த்து பாராட்டி கை தட்டியது. நண்பா, உங்களை யாராவது மட்டம் தட்டினா கவலைப்படாதீங்க. அவங்க உங்களை விமர்சிக்கிறாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று அவங்க கிட்ட இல்லைன்னு அர்த்தம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற அற்புதமான கிருஷ்ணர் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.